தூங்கிட்டான். அமுக்கி விட்டுருவேன் நீ. இது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. வியானாவோட கேம் முதல்லாம் சூப்பரா இருக்குங்க. பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுவாங்க, கரெக்டா அவங்க கேம்ல மட்டும் ஃபோக்கஸா இருப்பாங்க. என்னைக்கு இந்த எஃப்ஜே கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்களோ கேம் சுத்தமா ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த எஃப்ஜே வந்து ஆதிரை கிட்ட என்ன விஷயத்தெல்லாம் பண்ணனோ அதே விஷயத்த வியானா கிட்டயும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா இந்த வியானா பொண்ணுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பிம்பிள்ஸ் மாதிரி வந்திருக்கு. எனக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்குடா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கிட்ட சொல்றாங்க. எஃப்ஜே கிட்ட இவங்க சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அவன் தொட்டு பார்ப்பான் அப்படின்னு இவங்களே நினைக்கிறாங்க. அவனும் அதே மாதிரி கரெக்டா பண்றான். எங்க காட்டு அப்படின்ற மாதிரி அந்த பிம்பிள்ஸை தொடுறதுக்காக வரான். ஐயோ என்ன தொடுறதுக்காக வரான், இது வந்து தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுமேன்ற மாதிரி இவங்க கையை வச்சு தடுக்கலாம் செய்யறாங்க. இல்லடா நீ வந்து அதை அமைக்கிடுவ, அதனால தான் நான் கையை வச்சு தள்ளுறேன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வியானாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. வியானாக்கு எஃப்ஜேவை பிடிச்சிருக்கு, லவ் கண்டென்ட், அதாவது லவ் பண்ற மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் அது வெளியே எப்படி போகும், அதே மாதிரி பேரண்ட்ஸ் பார்ப்பாங்களே என்ன பண்றதுன்ற மாதிரியும் தோணுது. இதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆதிரையை இவன் ஏற்கனவே லவ் பண்ற மாதிரிலாம் பண்ணானே, ஆதிரை கூட அவ்வளோ க்ளோஸா இருந்தானே, இவனை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா வந்து பிரஜன் வெளியே போற மாதிரி நிலைமை வரும்போது நான் போனா நீ வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவியான்ற மாதிரி அவன் கேட்டிருப்பான். இவங்களுமே என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ஆதிரை போகும்போது நீ ஃபீல் பண்ணியான்னு கேட்டிருப்பாங்க. ஆதிரை போகும்போது நான் ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, பிரவீன் போகும்போது மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணேன். அதாவது அவன் தான் வந்து ஃபேரா போல, அன்ஃபேரா இருந்த மாதிரி இருந்தது, மற்றவங்கலாம் போற மாதிரி தான் இருந்தது, போனாங்க, எனக்கு ஃபீலிங்கே இல்லைன்னா. ஸோ இவன் ஆதிரை வெளியே பேட்டியில் சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆதிரை நல்லா இவன் பின்னாடி சுத்திட்டு இப்போ வந்து நான் வந்து அவன் தான் வந்து அந்த மாதிரி பண்ணான்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே அவன் தான் அப்படி பண்ணியிருக்கான் போலங்க. அதாவது வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் காட்ட மாட்டாங்கல்ல. இவன் ஸ்டார்டிங்கே ஆதிரை கிட்ட கொஞ்சம் க்ளோஸா நடந்திருக்கான், அதுக்கப்புறம் ஆதிரை க்ளோஸா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அப்ப நல்ல வேஷம் போட்டு வெளியே வந்திருக்கான். ஸோ வியானா கிட்ட இப்போ இவன் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. என்னன்னா ஆவுனா அவங்கள எப்படா டச் பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். ஒன்றும் இல்லை, நாமினேஷன் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே தலையில கையை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், இவன் தோல்ல சாச்சுக்கிற மாதிரி பண்றான். அப்பயும் வியானா என்ன சொல்றாங்கன்னா, என் அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வியானாக்கு வந்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ராணவ் நேத்து நல்லா சொன்னாரு. ராணவ் தான் இவங்களுக்காக அட்வைஸ் பண்றதுக்கு பேசினாரு. 3 வாரம் 4 வாரம்லாம் நீ இண்டிவிஜுவல் கேம் ஆடின நல்லா இருந்தது, ஆனால் இப்போ சரி கிடையாது. அதே மாதிரி இந்த கியூட்னஸை குறைச்சிக்கோன்னு சொன்னார். ஆனால் கொஞ்சம் கூட இவங்க குறைச்சிக்கிட்ட மாதிரி இல்லை. ஏன்னா வியானா இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருமே என்ன மேக்கப் அதிகமாக போடுறதா, மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. பிக் பாஸ் நீங்களே பாருங்கள், இப்போ நான் மேக்கப் போடாமல் தான் இருக்கேன், வெறும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன், இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்து க்யூட்டாக பண்ணுறதா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு தாங்க க்யூட்டெல்லாம். அதாவது நீங்கள் ரொம்ப வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது. சௌந்தர்யா போன வாட்டி பண்ணுறதை அப்படியே பண்ணுற மாதிரி இருக்குது. சௌந்தர்யாவாது பரவாயில்ல நடிக்கிறாங்கன்னு பெருசாக போல, ஆனால் சௌந்தர்யாவே நடிக்க தான் செஞ்சாங்க. அவங்கள விட இவங்க பல மடங்கு நடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் எப்படி தான் எவ்வளோ தான் ஏற்றுக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் கேமராவை பார்த்து க்யூட்டாக பண்ணுங்கள், அது க்யூட்டுன்னு நாங்கள் ஏற்றுப்போம். நீங்கள் பயங்கர க்யூட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து க்யூட்டாக பார்க்க மாட்டாங்க, கிரிஞ்சாக தான் பார்ப்பாங்க. நாளுக்கு நாள் வியானா இதை கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த எஃப்ஜே கூட சேர்ந்து சுற்றுறதும் நெகட்டிவாக தான் போகும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால தான் வியானாவோட ஓட்டு இறங்கிக்கிட்டே இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.